இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் IDE அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இந்த IDE வச்சு நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றது, அதை லோக்கல்லே ரன் பண்ணி பார்க்கறது, இந்த மாதிரி எல்லா ஆபரேஷன்ஸுமே வந்து நம்ம IDEல பண்ணலாம். இன்னைக்கு வந்து அதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த IDE டவுன்லோட் பண்றதுக்கு வந்து உங்க ஃபேவரட் ப்ரௌசருக்கு போங்க. நான் வந்து குரோம் போறேன். இந்த குரோம்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன இந்த சர்ச் பார்ல டைப் பண்ணணும் அப்படின்னா எக்லிப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எக்லிப்ஸ் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜே பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் டவுன்லோட்ஸ்னு வரும். அந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து லோட் ஆனதுன்னு இந்த டவுன்லோடு இந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இந்த டவுன்லோட் லிங்கையும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து உங்களை வந்து ரீடைரக்ட் பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல தான் ஆக்சுவல் டவுன்லோட் வந்து ஹேப்பன் ஆகும். இந்த எக்லிப்ஸ் win64.exe ஃபைல கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து 64 சிஸ்டத்துக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம மோஸ்டா யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வந்து 64 பிட்டா தான் இருக்கும். அதனால இந்த லிங்கை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடிங் தேங்க்ஸ் ஃபார் டவுன்லோடிங் அப்படின்ற அந்த மெசேஜ் வந்து அந்த அப்ளிகேஷன்ல இருந்து வரும். அது வந்துச்சுன்னா டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டவுன்லோட் வந்து சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. நீங்க யூஸ்வலா டவுன்லோட் ஃபோல்டர்ல போனீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிருக்கும். இப்போ வந்து இதுல வந்து இது லேட்டஸ்டா இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டெமோ பர்பஸ்க்காக நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணது இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா என்ன டவுன்லோட் இருக்கோ அதுதான் வந்து இருக்கும். இப்போ நீங்க அந்த சாஃப்ட்வேரை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டாலர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். எக்லிப்ஸ் இன்ஸ்டாலர் பேஜ். இப்போ இந்த இன்ஸ்டாலர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து இன்ஸ்டாலர் ஸ்கிரீன் வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து இந்த இன்ஸ்டாலர் வந்து அந்த பைனரி எல்லாம் வந்து அன்கம்ப்ரஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நெக்ஸ்ட் பேஜ் வரும் உங்களுக்கு எக்லிப்ஸ் இன்ஸ்டாலர் அப்படின்னு. இந்த பேஜ்ல உங்களுக்கு என்ன லோட் ஆகும் அப்படின்னா இந்த ஐடியை வச்சு நீங்க மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாவா இருக்கு, அடுத்து C++, அடுத்து வந்து PHP. இப்படி வந்து இந்த ஒரு ஐடியை வச்சு நீங்க மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கான அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாவான்றதுனால நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே போதும், அது உங்களை வந்து அடுத்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும். ஸோ இந்த பேஜ்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா என்ன ஜாவா வெர்ஷன் அப்படின்றத பாக்குறோம். இந்த இதுல வந்து நீங்க மேனுவலா வந்து ஜாவா வந்து டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது இன்பில்ட்டாவே வந்து டவுன்லோட் பண்ணிரும். லேட்டஸ்ட் ஜாவா வெர்ஷன் இதுல வந்து 21 டவுன்லோட் ஆயிருக்கு. அதே போல இது வந்து டிஃபால்ட் இன்ஸ்டலேஷன் ஃபோல்டர். இதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க ரெண்டுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து சேஞ்ச் பண்ணல, டைரக்டா வந்து இன்ஸ்டால் வந்து கிளிக் பண்றேன். ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால கிளிக் பண்ணோடனே இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இன்ஸ்டலேஷனும் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் அப்படின்றனால டைம் டேக்கிங் ப்ராசஸாக தான் இருக்கும். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ நம்ம இந்த இது வந்து ஃபுல்லா இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுதான் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ வந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். இந்த லான்ச் பண்றப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எக்லிப்ஸ் ஐடி நம்ம வந்து எந்த வெர்ஷன் வந்து நம்ம லான்ச் பண்றோம் அப்படின்றது வந்து இது காட்டும். ஒன்ஸ் லான்ச் ஆனோடனே நம்ம எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி ரன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து டிஃபால்ட் பேஜா வரும். செலக்ட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு வரும். ஒர்க் ஸ்பேஸ்ன்றது என்னன்னா நீங்க இந்த ஐடியில என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் ஜென்ரேட் பண்றீங்களோ அது வந்து சேவ் பண்ற இடம் தான் வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ். அதே போல இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து நீங்க டிஃபால்ட்டா இதே வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல இந்த செக் பாக்ஸ் வந்து நீங்க டிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து டிஃபால்ட்டாவே வந்து அந்த லொகேஷன் ஒர்க் ஸ்பேஸா வந்து எடுத்துக்கிறோம். இல்லைன்னா நீங்க எவ்ரி டைம் நீங்க லான்ச் பண்றப்ப நீங்க வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் இப்போ வந்து லான்ச் பண்றேன். இது லான்ச் பண்ண உடனே நம்ம போய் எப்படி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நீங்க லான்ச் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து அது வந்து பூட் அப் ஆகும். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஆல்ரெடி இப்போ இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் கிரியேட் பண்ண போறேன். நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து லோட் பண்ணும். ஸோ இந்த இதுல வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம வந்து எல்லா ப்ராஜெக்ட்டையும் லோட் பண்ண உடனே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெல்கம் ஸ்கிரீன் வந்துருச்சு. இப்போ இந்த வெல்கம் ஸ்கிரீன் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
நீங்க வெல்கம் பேஜ் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஓபன் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா ஓபன் ஆகல அப்படின்னா நீங்க விண்டோஸ்ல போய் ஷோ வியூல போய் நீங்க பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் போய்க்கிடலாம். சப்போஸ் வரல அப்படின்னா இப்போ இந்த பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர்ல உங்களுக்கு நிறைய லிங்க் இருக்கு. இதுல நம்ம செலக்ட் பண்ண போறது பாத்தீங்கன்னா கிரியேட் ஜாவா ப்ராஜெக்ட். இந்த கிரியேட் ஜாவா ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுனால நான் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். மற்றதெல்லாம் நான் டிஃபால்ட் செலெக்ஷனே வச்சுக்கிட்டேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நீங்க வேற எதுவும் ஃபில் பண்ண வேணாம், வெறும் ப்ராஜெக்ட் நேம் மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து நீங்க ஃபினிஷ் கொடுத்துருங்க. மற்றதெல்லாம் டிஃபால்ட்டா என்ன வருதோ அது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஜேஆர்இ அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஜேஆர்இன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற ஒரு கிளாஸ் ஃபைலுக்கு வந்து தேவையான லைப்ரரி எல்லாமே வந்து இதில் தான் இருக்கும். அதுதான் வந்து இந்த ஜேஆர்இயோட யூஸ். இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு பேக்கேஜ் இருக்கு. நான் வந்து ஒரு டெமோ காட்டுறதுக்கு முன்னாடி பண்ணி பார்த்தது. இப்போ சோர்ஸ்ல வந்து இப்போ டிஃபால்ட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேபி நான் இந்த பேக்கேஜை கூட டெலீட் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு நீங்க இப்போ புதுசா கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஜேஆர்இ இருக்கும், எஸ்ஆர்சி இருக்கும். எஸ்ஆர்சின்றது நத்திங் பட் சோர்ஸ் ஃபோல்டர். நம்ம கிரியேட் பண்ற எல்லாமே வந்து சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டர் வந்து எம்டியா இருக்கும். இதை நீங்க ரைட் கிளிக் பண்ணி நியூ போய் ஃபர்ஸ்ட் வந்து பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும். பேக்கேஜ் வந்து அதுக்கு வந்து சில நேமிங் கன்வென்ஷன்லாம் இருக்கு. இதை நம்ம போக போக வர டுட்டோரியல்ஸ்ல வந்து பார்ப்போம். இப்போ வந்து நான் ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேக்கேஜ் கிரியேட் ஆகும். இந்த பேக்கேஜ் எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு 100 கிளாஸ் 50 கிளாஸ் ஃபைல்ஸ் ஜென்ரேட் பண்றோம். எல்லாமே ஒரே பேக்கேஜ்ல இருந்தா அதை வந்து டிஸ்டிங்விஷ் பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் நம்ம ஒரு ஒரு ஃபோல்டரா வந்து பிரிக்கிறது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து பேக்கேஜ். அதை பத்தி நம்ம இன்னும் டீடைல்டா அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போறோம். இப்போ இந்த கிளாஸ் வந்து நான் என்ன கிரியேட் பண்றேன்னா மேபி வெல்கம் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்றேன். இங்க வந்து இந்த கீழே பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஸ்டப் மெத்தட் கிரியேட் பண்ணணும்னா அதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் வேன் அந்த இதை மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கெலிட்டன் கிளாஸ் கிரியேட் ஆகும். இதுதான் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் ஐடி. இப்போ நீங்கள் இதை மேனுவலாக பண்ணீங்கன்னா நீங்கள் இது எல்லா லைன்ஸுமே நீங்கள் மேனுவலாக எழுதணும். அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து இந்த ஐடி யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் நான் சிம்பிளாக என்ன பண்ண போறேன்னா ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் அப்படின்றது எழுத போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் நீங்கள் இதுக்குள்ளே அடிக்கிற இந்த ஸ்ட்ரிங் கண்டென்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து கன்சோலில் வந்து காட்டும். ஸோ இந்த இந்த டபுள் கோட்ஸ்குள்ள நீங்க எழுதுறதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங்ஸ் தான். ஸோ நான் வந்து வெல்கம் டு தி டெக் டியூட்டர் தமிழ் சேனல் அப்படின்றது வந்து நான் அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து அடிச்சிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும் சேவ் பண்ணணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டார் இருக்குன்னா நீங்க இந்த ஃபைலை எடிட் பண்ணிருக்கீங்க ஆனா நீங்க சேவ் பண்ணலன்னு அர்த்தம். நீங்க சேவ் பண்றதுக்கு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஃபைல் வந்து சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க ரன் பண்ணணும். இப்போ இந்த ரன் பண்றது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இந்த மேல இந்த மெனு இருக்குல்ல இதுல பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் ப்ளே பட்டன் மாதிரி இருக்குல்ல அதுதான் வந்து ரன். நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ரன் ஆன உடனே நம்ம இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட்ல போட்டது வந்து நம்மளுக்கு இந்த கன்சோல் விண்டோல வந்து கிடைச்சிருச்சு. இங்க நீங்க என்ன கண்டென்ட்னாலும் நீங்க மாத்தி உங்க ஓன் கண்டென்ட் அடிச்சு நீங்க வந்து அவுட்புட் வருதான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம்னு நினைச்சது. இப்போ இந்த ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்றப்ப உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கு இல்ல உங்க சிஸ்டம்ல வந்து சம் எக்ஸெப்ஷன் வருது இல்ல என்னால இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்களோ அதை எனக்கு கமெண்ட்ல வந்து நீங்க போடுங்க. அதே போல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. யாரெல்லாம் வந்து தமிழ்ல வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. அதே போல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க அந்த பெல் ஐக்கானை நீங்க பிரஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து என்னோட சப்சிக்வெண்ட் வீடியோஸ் நான் இதை வந்து ஒரு மல்டிபிள் பிளேலிஸ்டா வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு மேவன் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது, அந்த மேவன் ப்ராஜெக்ட்ல எப்படி பாம் ஃபைலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த சேனல் மூலமா நான் டீச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என்னோட லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் இன்னொரு வீடியோல உங்களை நான் மீண்டும்